ஹலோ ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்தகன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ இந்த லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த், கார்த்திக், சிம்ரன், சமுத்திரகனி, பிரியா ஆனந்த் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் நாராயண் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆக்டர் பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 80s 90s எடுத்து ஒரு டேரக்டர், ஒரு சூப்பரான ஒரு ஹீரோவும் கூட அந்த டைமில். மெயினாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2018 ஹிந்தியில் ரிலீஸ் ஆன அந்தாதுன் படத்தோட ஒரு அஃபிஷியல் தமிழ் ரீமேக் தான் இது. அந்த படமே நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்குச்சு. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேக்காக அந்த படம். அதே ஒரு ரீமேக் தான் அந்த படம். அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஒரு சில சின்ன சின்ன சீன்ஸ் மட்டும் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வந்து ஒரு பிளைண்ட் பியானிஸ்டாக இருக்காரு. ஆனால் அவர் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பிளைண்ட் பியானிஸ்ட். பட் அவருக்கு வந்து கண்ணு தெரியும். கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சாதான் நிறைய இந்த மாதிரி பார் பப்லெல்லாம் ஸோ வந்து பியானிஸ்ட் வாசிக்க நமக்கு சான்சஸ் அதிகமான சிம்பத்தி மூலியமா கிடைக்கும். அதனால நம்ம அந்த காசை நிறைய சேர்த்து வச்சு லண்டனில் போயிட்டு ஒரு ஒரு அகாடமியில் வாசிக்கணுன்றது அவரோட ஆசை. அவருக்கு வந்து லண்டன் போகணுன்றது அந்த ஆசைக்காக இந்த மாதிரி வந்து ஒரு பிளைண்ட் பியானிஸ்டாக நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியானந்த் வந்து ஃப்ரெண்டாக ஆகிறாங்க. அவங்க நல்லா க்ளோஸ் ஆகி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல வாசிச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் கார்த்திக் வராரு. அவர் வந்து இந்த படத்துலையுமே ஆக்டர் கார்த்திக் தான். அவர் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வாசிக்கிறத வந்து கார்த்திக் பார்க்குறாரு. பார்த்து ரொம்ப ரசிச்சு ஒரு அன்பு கட்டளையிடுறாரு. எனக்கு வந்து ஒரு மேரேஜ் வெட்டிங் ஆனிவர்சரி இருக்கு. அன்னைக்கு நீங்க வந்து எங்க வீட்டில் வாசிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கார்த்திக்கோட அஃபிஷியல் செகண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வாசிக்க வராரு. அப்போ வந்து சிம்ரன் சொல்றாங்க, இல்லை கார்த்திக் இங்கே இல்லை, அவர் வந்து ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னு. அப்புறம் அவங்களே உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு நீங்க வாசிக்க ஆரம்பிங்க, நான் கார்த்திகை கூப்பிட்டு வரேன் அப்படின்றாங்க. சிம்ரன் சொல்றாங்க, நீங்க பிளைண்டா அப்படின்னு கேட்கறாங்க பிரசாந்த் கிட்ட. ஆமா அப்படின்னு சொல்றாரு. வந்துட்டு அந்த டைம்ல பிரசாந்த் வந்து நோட் பண்றாரு, சிம்ரன் ஆல்ரெடி கார்த்திகை உள்ள கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்றது. அது தெரிஞ்சும் அவர் வந்து தெரியாத மாதிரி அவர் வாசிச்சுட்டே இருக்காரு. அந்த டைம்ல திடீர்னு பாக்குறாரு, அந்த பக்கம் சமுத்திரக்கனியும் வராரு. ஸோ இவருக்கு என்னன்னே புரியல. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்படியே வாசிச்சுட்டு அப்புறம் அவங்க சொல்றாங்க, சிம்ரன் அவர் வர லேட் ஆகும், நீங்க கிளம்பிடுங்க, இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரசாந்தும் கிளம்பி போயிட்டு இதை எப்படியாவது போலீஸ்ல சொல்லணுமே அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. போய் பார்த்தா அங்க போலீஸே சமுத்திரக்கனி தான். அது அவருக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கக்கூடிய ஒரு இது படம் தான் அது. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் ஒரு நீட்டான ஒரு அவுட்லெட் தான். பட் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அந்த படத்துல இருந்தது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் ஆக்டிங் பிரமாதமா இருந்தது. பிளைண்டா சூப்பராக நடிச்சிருந்தார் படத்துல. நிறைய இடங்கள்ல அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும் எல்லாமே சரி, நிறைய படத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அது வந்து ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணி தான் அந்த ஆக்டிங் கொண்டு வந்திருக்காரு. பிரமாதமா இருந்தது படத்துல. அது பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம வந்து ஒரிஜினலோட இந்த படத்தை கம்பேர் பண்ண வேணாம். இதை நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் படமா பார்த்தீங்கன்னாலே பிரமாதமா அவரோட ஆக்டிங் நிறைய இடங்கள்ல சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. மெயினாக பிரசாந்த் ஒரு காலத்துல பெரிய ஒரு ஆக்டர் 90ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளா அப்படி ஒரு ரொம்ப ஒரு ஃபார்ம் அவுட்ல தான் ஓரமா எங்க போயிருந்தாருன்னு தெரியாம தான் இருந்தாரு. இப்போ ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. ஒரு பிரமாதமான ஆக்டிங், நிறைய இந்த மாதிரி நல்ல ஸ்டோரிஸ் அவர் எடுத்து பண்ணணும். ஸோ ரீமேக் மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரிஸ் அவர்கிட்ட நிறைய யங் டேரக்டர்ஸ் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இன்னும் இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக தான் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு மேல ஆகுது. அவருக்கு விஜய், அஜித்க்குலாம் ஒரே வயசு தான். ஸோ அந்த ஒரு பீரியட்ல இருந்தவர் தான். ஒரு காலத்துல கொடிகட்டி பிறந்த ஒரு ஆக்டர். இப்போ திரும்பி அவர் வந்து கம்பேக் கொடுத்து நிறைய நல்ல படங்கள் பண்ணணுன்றது என்னோட ஆசை. இந்த படத்துல ரொம்ப பிரமாதமா படம் பூராமே சூப்பரா நடிச்சிருக்காரு. ஆக்டிங்கை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி, ஸோ அந்த செகண்ட் ஹாஃப்மே ஒரு சில இடங்கள்லாம் அவரோட ஆக்டிங் ரொம்ப நீட்டாவே இருந்தது படத்துல. ஸோ அந்த எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அந்த ஒரு ஹியூமரா இருக்கட்டும் ரொம்ப நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அட் த சேம் டைம் கார்த்திக் அவர்கள் வந்து ஒரு சின்ன ரோல் தான். படத்துலயும் வந்து ஹீரோ கார்த்திகா தான் வராரு. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவர் தான் படத்துல. அது வந்து ரொம்ப நல்லா பிரமாதமா அவரோட அந்த ஒரு ஸ்லாங், அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் அந்த கார்த்தியோட பாடி லாங்குவேஜ், அவரோட ஸ்லாங் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் மிமிக்ரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு ஆர்டிஸ்ட் அவரு. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அது மாதிரி சிம்ரன் மெயினா சொல்லவே தேவையில்ல. சிம்ரன் இது வந்து நிறைய 90s கிட்ஸோட ஃபேவரட் ஹீரோயின். அவங்க இந்த படத்துல வந்து அப்படியே ஒரு நெகட்டிவான ஒரு எவில் ரோல் பண்ணியிருக்காங்க. பிரமாதமா இருந்தது. அவங்க திரும்பி தமிழ் சினிமாக்குள்ள ஒரு கம்பேக் கொடுத்தது. பிரசாந்த் எப்படி கம்பேக் கொடுத்தாரோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் சினிமாக்குள்ள ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஆக்டிங் அவங்க கிட்ட இருந்து. அவங்களே நிறைய படங்கள் இப்போ அவங்களை வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் சினிமா. ஏன்னா வந்து ஒரு பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் ரோலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க. ஒரு காலத்துல பிரமாதமான ஹீரோயினா இருந்தாங்க. இப்போ ஏஜ் ஆக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் சூப்பரா சூட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. படம் பூராமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அவங்க கிட்ட இருந்து. அந்த ஒரு நெகட்டிவ் ரோலும் ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரக்கனி அவரும் அதுல வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. நல்லா நீட்டா அந்த அவரோட கேரக்டரும் படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வனிதா விஜயகுமார் அக்காவை பத்தி சொல்லவே தேவையில்லை. அவங்களை பத்தி எல்லாருக்கும் மெயினா பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்குலாம் தெரியும். அந்த மாதிரி தான் அவங்க கேரக்டர் இந்த படத்துல பாருங்க. செம ஃபன்னா இருக்கும். ஒரு சீன்லாம் படத்துல வந்து பயங்கரமா இருக்கும். அந்த சீன் என்னன்னு சொல்லிட்டா சஸ்பென்ஸ் ஆகிட்டு போய் பாருங்க. ரொம்ப ஃபன்னான ஒரு சீன். அந்த சீன்லாம் பிரமாதமா பண்ணியிருந்தாங்க வனிதா விஜயகுமார். அதே மாதிரி யோகி பாபு, ஊர்வஷி இவங்கலாம் இந்த படத்துல சின்ன சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு அவர் இதுல வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் வராரு. பெருசா விட்டு அந்த அளவுக்கு ஒரு காமெடி இல்லை. அதே மாதிரி ஊர்வஷியும் அந்த மாதிரி சப்போர்ட்டிங் ரோல் தான் வராங்க. ஸோ அவங்க ரோல் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்துல. அதே மாதிரி வந்து பூவையார் ஒரு சின்ன கேரக்டர் வராங்க, சின்ன பையன். அது வந்து படத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அந்த படத்துல. அது வந்து நான் ஏதோ சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேரக்டர் தான் நினைச்சேன். பட் அது ஒரு ப்ரீ இன்டர்வல், அந்த ஒரு இன்டர்வல் டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எவ்வளவு முக்கியமான ஒரு கேரக்டர் படத்துல. அந்த சின்ன பையன் கூட ரொம்ப நல்லா நீட்டா இருந்த அந்த கேரக்டரும். அதே மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் அவரும் அந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். நான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கேரக்டர் தான் நினைச்சிருந்தேன். பட் அவர் கேரக்டரும் முக்கியமான ஒரு கேரக்டர்.
ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு படத்துல. அதே மெயினா சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு நீட்டா இருந்தது. சாங் கொஞ்சம் ஏதாவது ஒரு 2, 3 சாங்காவது படத்துல கொஞ்சம் பெட்டரா போட்டுருக்கலாமா அப்படின்னு தான் தோணுச்சு. எனக்கு வந்து சாங் எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா கனெக்ட் ஆகல. பிளஸ் அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்ல வர ஒரு சாங் மட்டும் அந்த டா டண்டனக்கா அந்த சாங் மட்டும் ஓரளவு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஓரளவு நீட்டா பண்ணியிருந்தாரு. சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பண்ணியிருக்கலாம். அதே மாரி ரவி யாதவோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ரொம்ப நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, படம் வந்து பாண்டிச்சேரிக்குள்ள தான் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு பப், ரெஸ்டோ பார், அந்த ஒரு சில வீடுகள், அதே மாரி ஒரு பாலாஜி ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மாரி இடங்கள்ல தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு படத்துல. அதே மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, சதீஷ் சூர்யாவோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ரொம்ப நீட்டா கிறிஸ்பா கட் பண்ணியிருந்தாரு. ஒரு 2 1/4 மணி நேரத்துக்குள்ள படத்த. அது வந்து ரொம்ப நீட்டா இருந்தது. ஆடியன்ஸ்க்கும் பெருசா அந்த அளவுக்கு ஒரு லேக் இல்லாத அளவுக்கு நீட்டா கட் பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்னு ஓரளவு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சில இடங்கள்ல லேக் இருந்துமே படத்த வந்து நீட்டா கட் பண்ணியிருந்தாரு ஆடியன்ஸ்க்கு. ரொம்ப நல்லா இருந்தது அவரோட எடிட்டிங்கும். மெயினா தியாகராஜன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ரீராம் ராகவன் 2018ல எடுத்த அந்தாதுன் படத்த வந்து அஃபிஷியலா இவர் ரீமேக் பண்றாரு. இவரோட ஸ்டைல்ல டைரக்ஷன் ஓரளவு அந்த கொஞ்சம் விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் போட்டு எடுத்திருக்காரு. ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அதிகமா இல்லாம படம் வந்து படத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப நீட்டா குடுத்திருந்தாரு. மெயினா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது படம். உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்ட்ரோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும் படம். மெயினா வந்து ஒரு ஹிந்தி இந்த வெர்ஷன்லாம் பார்க்காம ஒரு ஸ்டாண்டர்ட் அலோனா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் நான் பார்க்குறேன். இத நான் வேற எந்த வெர்ஷன்லயும் பார்த்ததில்ல அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே சொல்லப்போனா. அந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிருவார் டுவர்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேக்கா இருந்தாலும் கதைக்குள்ள ஓரளவு இன்ட்ரஸ்ட்டா போகும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாரி. டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமாக்ஸ் வரைக்கும் போய் ஒரு ட்விஸ்ட்டோட அந்த டுவர்ட்ஸ் அந்த எண்ட் கிளைமாக்ஸ் போய் உங்களுக்கு முடியும். அது வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது படத்துல. செகண்ட் ஹாஃப் என்னதான் ஒரு சில இடங்கள்ல லேக் இருந்தா கூட அது வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து உங்களுக்கு பிரமாதமா போய் முடியும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்காவே கண்டிப்பா அந்த படம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப தரமா போய் முடியும். டுவர்ட்ஸ் இந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும். அப்புறம் இடையில எனக்கு தெரிஞ்சு ஒரு 20, 25 மினிட்ஸ் படத்துல வந்து இன் பிட்வீன்ல வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லேக் இருக்குதான் எனக்கு படம். பட் இது படத்தோட ஜர்னரே அந்த மாரி தான். பட் வந்து நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே மெயினா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து அவரு ஹிந்தி வெர்ஷன்லயே வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு அந்த ஸ்க்ரீன் பிளே. இதையும் அந்த மாரி தான் பண்ணியிருக்காங்க. பட் அவரு தியாகராஜன் இவங்கலாம் இந்த டீம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இது வந்து நாங்க தமிழ்ல ரீமேக் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்க புதுசா தான் பண்றோம். இது வந்து அப்படியே ரீமேக் வந்து அப்படியே அந்த ஒரு காப்பி அடிக்கல அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் படத்துல பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஹிந்தி வெர்ஷன்ல பார்த்த நெறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள தான் இருந்தது. பட் இந்த படம் மோஸ்ட்டா நீங்க பார்க்கும்போது அந்த ஹிந்தி வெர்ஷன் எதுவுமே பார்க்காம ஒரு ஸ்டாண்டர்ட் அலோனா தமிழ் வெர்ஷனா தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு நல்ல படமா இருக்கும். இந்த வீக்கெண்டுக்கும் சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ போய் பார்க்கறதுக்கும் சரி, தியேட்டர்ல ஒரு நல்ல படம் தியேட்டர்ல போய் பார்க்கணும்னா, ஏன்னா ரீசென்ட்டா அந்த அளவுக்கு பெருசா எந்த ஒரு கமர்ஷியல் படங்கள் வந்து அந்த அளவுக்கு நல்லா வந்து ஆஹா, ஓஹோன்னு பெருசா போல. லாஸ்ட்டா ராயன் தான் வந்து அது ஓரளவு ஆவரேஜா இருந்தது. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம். ஏன்னா இந்த மாரி த்ரில்லர் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு படம் ரொம்ப பிடிக்கும். நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அந்த படத்துக்குள்ளயே இருக்கும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அதனால தான் ஹிந்தியிலே பெரிய ஹிட் ஆகி நெறைய அவார்ட்ஸ் வாங்குன படம். ஸோ தமிழ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேக் வந்து பிரசாந்த்க்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த படம் மெயினா வந்து கம்பேக் இந்த படம் வந்து பிரசாந்த்க்கு தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு கண்டிப்பா நான் நெறைய நல்ல படங்கள் பிரசாந்த் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தியாகராஜனும் இந்த வருஷம் இந்த வயசுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேக்கிங் ஸ்டைல் அந்த டைரக்ஷன்லாம் பிரமாதமா ஒரு காலத்துல ஷாக் அந்த மாரி பேய் படம்லாம் குடுத்த ஒரு டைரக்டர் பிரசாந்த வச்சு பயங்கரமா இருக்கும் அந்த படம்லாம். அதுக்கு நெறைய காம்படிஷன்லாம் வச்சாங்க. ஒரு 90ஸ் கிட்ஸா நமக்கு அத பத்தி மெமரீஸ் சொல்லணும்னா நெறையா இருக்கு. பட் இந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரமாதமான ஒரு படம். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒரு சின்ன லேக் இருக்கு. அப்படி இருந்துமே படம் வந்து ரொம்ப நல்லா நீட்டா போய் டுவர்ட்ஸ் த கிளைமாக்ஸ் வரைக்கும் பிரமாதமா முடிஞ்சது. நெறைய கேரக்டர்ஸ் படத்துல இருக்காங்க. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீன்ல தான் வராங்க. ஒரு சில படங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சீன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கேரக்டர்ஸ் இருக்கும். பட் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீனுக்கும் 2 கேரக்டர், 3 கேரக்டர் மட்டும் தான் இருக்காங்க. அப்படியே படம் அப்படியே ஒரு மாரி தனியா போற மாரி இருக்கும். பட் ஒரு நீட்டான ஒரு படம். இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து த்ரில்லர் படங்கள், ஒரு தமிழ் படங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நீட்டான ஒரு கமர்ஷியல் படம். கண்டிப்பா தியேட்டர்ல ஃப்ரீயா இருக்கும்போது ஒன் டைம் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து ஒரு 7 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வொர்த்தான ஒரு படம் அது. இது ஒரு நார்மல் ஒரு தமிழ் படமோ, ஒரு ரீமேக் படம்னு நினைக்காம போய் தியேட்டர்ல போய் ஒரு ஃப்ரெஷ்ஷா அந்த படத்த நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். டைம் இருக்கும்போது பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ. பாய்.